இருக்காங்க. அந்த ஏசியோட அவுட்லெட்ல வர அந்த காப்பர் பைப்பு, அந்த ஒயர் எல்லாத்தையும் மொத்தமா கட் பண்ணி திருடின்னு போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இவன் போயிட்டு சிசிடிவி கேமரால பார்த்து, இந்த மாரி ஒரு பையன் வந்திருக்கான், போயிருக்கான்ட்டு பார்த்துருக்கான். அப்பதான் தெரியுது, அந்த பையன் வந்து மேனேஜ்மெண்ட்ல அந்த அண்ணா கிட்ட, இந்த மாரி மேல என்னோட பட்டா மாட்டிக்கிச்சு, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு போய் சொல்லியிருக்காப்புல. ஃபர்ஸ்ட் எதுவுமே சொல்லாம போயிருக்கான். அவர் கூப்பிட்டு பேசுறதுனால இந்த மாரி சொல்லிட்டு, மேல போயிட்டு இந்த கட் பண்ணி வச்சிருந்த அந்த காப்பர் ஒயர போயிட்டு சுத்தி அப்படிக்கா எங்கன்னா தூக்கி வீசி வச்சுட்டு போயிட்டானான்னு தெரியல. மறுபடியும் கீழே வந்து அந்த அண்ணா கிட்ட தண்ணி வாங்கிலாம் குடிச்சிருக்கான். அது அந்த ஃபுட்டேஜ்ல இருக்கு. அந்த ஃபுட்டேஜ் போடுறேன். அந்த ஃபுட்டேஜை நீங்களே பாருங்களேன். ஆனா உண்மையிலேயே இங்க என்ன நடந்திருக்குன்னா, அன்னைக்கு முன்னாடி நாளே அவன் 7 மணிக்கு ஆன் பண்ணப்பவே வரல, கூலிங் ஆகல அப்படின்னான் பார்த்தீங்களா? அன்னைக்கு நைட்டு ஒரு 7, 7:30 மணிக்கு வந்து முன்னாடியே அந்த காப்பர் ஒயரை கட் பண்ணிட்டு இருக்கான். அந்த காப்பர் ஒயரை கட் பண்ண உடனே உள்ள இந்த கேஸ்லாம் லீக்கேஜ் ஆனதுனால கூலிங் வரல. அதுக்கப்புறம் எல்லாரும் இல்லாத நேரமா பார்த்து ஒரு 10:30 போல மேல வந்து இந்த காப்பர் ஒயரை பேசிக்கா மொத்தமா திருடின்னு போயிட்டு இருக்கான். ஆனா அந்த ஃபுட்டேஜ்ல வந்து அவன் போறது வரது மட்டும் தான் இருக்கும். அந்த காப்பர் ஒயர் கட் பண்ணி அவன் திருடின்னு போனதெல்லாம் இருக்காது. மேனேஜ்மெண்ட்ல மேல போய் செக் பண்ணதுல இந்த காப்பர் ஒயர் கட் பண்ணி திருடின்னு போயிருக்காங்க மட்டும் தான் தெரியுது. அந்த இதுவுல சம்பவத்துல இந்த பையன் வந்திருக்கான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.